வியூவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி பேக்கேஜிங்லாம்? பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங் ப்ரோ மாதிரி இருக்கா? ஏர்பாட்ஸ் ப்ரோவா? அந்த ஷேப், அதே ப்ரோட்டோடைப், அதே ஸ்கெட்ச். டெம்ட் இந்த பிராண்ட்ல இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா பவர் பேங்க், அப்புறம் சார்ஜரு. நான் அதிகமாக பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது வந்து இந்த மேக்ஸே பவர் பேங்க். சூப்பருங்க. ஆமா, எனக்கு அதெல்லாம் பிடிச்ச ப்ராடக்ட். அதெல்லாம் நல்லா தான் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்களா மேல 3D என்கிற மாதிரி. எப்படி இல்ல இதுவே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரப்பர் ஃபினிஷ், அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு இதுல. சரி எல்லாம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வரேன். இந்த ப்ராடக்ட் வந்து 1300 ரூபாய் எம்ஆர்பி இல்ல பிரைஸ்? பிரைஸ், விக்கிற பிரைஸ். எம்ஆர்பி வந்து 3699 ரூபாய். ஓகே. ஆனா விக்கிறது கல்ட் ப்ரோவா? ஆமா. ஆனா இங்க பாத்தீங்கல்ல ஆக்சி அக்கோஸ்டிக்ஸ். ஓ, இவன் ஒன்னு வச்சிருக்கான். ஆமா, சரி. அது ஆக்சி அக்கோஸ்டிக் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் கேட்டேன், நாங்க ஆக்சி ஆல்ரெடி கேட்டுட்டேன். ஆப்பும் இல்ல ஒண்ணும் இல்ல, அது வேற விஷயம். அதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. 1300 ரூபாய்க்கு விற்கிறேன், உங்களுக்கு குவாட் மைக் தரேன். அப்புறமா தான் குவாட் மைக் இந்த காசுக்கா அப்படின்னும் போது தான் நான் யோசிச்சேன். இல்ல இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2, அதுதான் குவாட். சரியா? அப்புறம் வந்து என்னன்னா பிரீமியம் அந்த எலக்ட்ரோ பிளேட்டட் இயர்பட்ஸ்ன்றது, அது நல்ல ஃபினிஷ் சூப்பரா இருக்கும், அது நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் 60 ஹவர்ஸ் பிளேபேக் டைம். ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்கன்னா ஒரு 75 நிமிஷம் பிளேபேக் வரும். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு. 13mm பேஸ் டிரைவர்ஸ். அப்புறம் கூகுள் பேஸ் டிரைவர் தான்டா, பேஸ் தான் பண்ணிருக்கான். ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு, அதான் நீங்க இப்ப கேட்க போறீங்க. சரியா? நான் ஆல்ரெடி கேட்டுட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரிடா நீயா ஓகே அப்படின்னு. சோ இது வந்து மேல இருக்கிற இது அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ. நான் இது வரைக்கும் டெம்ப்ட்ல வந்து ஆடியோ ப்ராடக்ட் பார்த்தது இல்ல. நீங்க பாத்திருக்கீங்க? நீங்க பவர் பேங்கே யூஸ் பண்ணி அப்பதான் பார்த்தேன். டெம்ப்ட்னு ஒரு பிராண்ட் இருக்கு. நான் வந்து பவர் பேங்க் அப்புறமா இப்ப அந்த கேன் சார்ஜர் யூஸ் பண்ணி இம்ப்ரெஸ் ஆனேன். குட்டி கேன் சார்ஜர் நல்லா இருக்கு. 30 வாட் குட்டி 900 நம்ம அதை கவர் பண்ணிருப்போம். நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது. இதுவும் அந்த மாதிரி நல்லா இருக்கும். நம்மள இது வரைக்கும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து திருப்திகரமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான். அது என்ன நீங்க லிசன் பண்ணும்போது தெரிஞ்சிடும். டிஃப்ரெண்டானா அது எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம ஹெட்ஃபோன்ஸ்ல பேஸ் பூஸ்டட் சாங்ஸ் இல்லாட்டி நார்மல் சாங்ஸே, இந்த இப்போ உள்ள சாயபேங்கிறதோ இல்லாட்டி அனிருத்தோ கேட்டா என்ன ஆகுது, நல்ல கும்மாங்குத்தோபதி தான். ஆமா. ஸோ அதை கேட்கும்போது ஒரு டீப்பான ஒரு பேஸ் இருக்கும்ல ப்ரோ. அப்படி இல்லை, இவன் எப்படி இருக்கானா தியேட்டர்லயோ சவுண்ட் சிஸ்டமோ நம்ம பக்கத்துல வச்சுட்டு கேட்டா அப்படி இருக்கு, அடிச்சுட்டு போயிருன்றீங்க அந்த மாதிரி இருக்கு. அது எப்போ நல்லா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா நான் இப்போ ஒரு படம் பார்த்தேன் ப்ரோ, அடிச்சுட்டு போயிருதுன்னா அப்ப அது ஆடியோ ஃபைல் வேற தானே இருக்கும். நம்ம தட்டிட்டு போயிடும், அவ்வளவுதான் போயிடும். நம்ம வந்து அந்த ஃபீல் இருக்காது. அவன் உள்ள போய் அடுத்த ஒரு 2 செகண்டுக்கு இந்த பேஸ் வந்துட்டு போச்சுன்றதுக்கான அடையாளம் இருக்கும்ல. அதெல்லாம் இல்ல, ஆடியன்ஸ்க்கு பண்ணிருக்கான். காமன் ஆடியன்ஸ்க்கு பண்ணிருக்கான். பிளஸ் கால் வந்து எப்படி இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி நான் பேக்ல அட்டாச் பண்றேன். இப்போதைக்கு வந்து அதுக்காக தான் நாங்க எஸ்ஆர்கே வச்சிருக்கோம். ஆமா, எஸ்ஆர்கே எங்கடா இருக்க? அவ்வளவுதான். ஹாட்ஸ்பாட் நாயகன். ஹாட்ஸ்பாட் நாயகனா? ஹாட்ஸ்பாட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுறாங்க. கரெக்ட். எந்த போன் வாங்கினாலும் ஹாட்ஸ்பாட் தாங்க. இது ஆனா பயங்கர ஃபன்னுங்க. 32 dB ANC கொடுத்ததுக்கு இவ்வளவு பில்டப்பா. எஸ்கேப் த சாஸ் என்டர் பியூர் சவுண்ட் அப்படின்னு. ஆனா இருக்கு, நீங்க காதுல மாட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க கேளுங்க. இது டச் எல்லாம் செம்ம ரெஸ்பான்சிவ் ப்ரோ. ஓகே, அதெல்லாம் பெரிய பிளஸ்ஸா தான் இருந்தது. வேற என்னெல்லாம் உள்ள கொடுத்துருக்காங்க மாட்டீங்களா? வாய்ஸ்லாம் வருது. சைனால மாதிரி தான். இல்ல அது பார்த்தாலே தெரியுது. அவனேதான். அவனேதான். அதே சொந்த, அதே அக்கா, அதே டெம்ப்ளேட், அதே அக்கா. அதே ஓடிஎம்மா ஓடிஎம் ஓஇஎம் கான்செப்டே தான். இங்கே பாருங்க ப்ரோ, உள்ள வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், சார்ஜிங் கேபிள், அப்புறம் வந்து ஒரு A to C கேபிள். ஆனால் ரொம்ப நார்மலான குவாலிட்டி கேபிளுங்க. சரி, இப்போ எல்லாருமே கொடுக்கறத நிறுத்திட்டாங்க, இருந்தாலும் வந்து கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஃபிளாக்ஷிப்லேயே பட்ஸில் இப்போ ஒன்றும் வரதில்லை. ஆப்பிள்லாம் சொல்லுங்க, உனக்கு ஹெட்ஃபோன் கொடுக்கறதே பெரிய விஷயம், உனக்கு ஒயர் வேறையா அப்படின்னு. சரி விடுங்க. அடுத்து வந்து ஹெட்ஃபோன் காது நல்லா இருக்கணுன்றதுக்காக இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து இயர்ஃபோன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் டிப்ஸ் நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு $100 இயர்ஃபோன். ஓகே ஓகே, இயர் டிப்ஸ். ஓகே நைஸ். ஓகே, $50 உங்களுக்காக. $50? சரி, இதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ், டச்சு அது இதுன்னு போட்டு வச்சிருக்கான். பட் எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. டச்சில் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியுதா? ஏதாச்சும் அதான் ப்ரோ, சிங்கிள் டேப் ப்ளே, சிங்கிள் டேப் பாஸ், திரும்ப டபுள் டேப் நெக்ஸ்ட், கால் அட்டெண்ட் பண்றதுக்கு சிங்கிள் டேப், கட் பண்றதுக்கும் சிங்கிள் டேப். ஆப் சப்போர்ட் இல்ல. வால்யூம் அப் வால்யூம் டவுன் இருக்கா? இல்ல, அதெல்லாம் இல்ல. அது கிடையாது. அப்ப அது மிஸ் ஆகுது. ஆமா, நான் தான் கேட்டேன். சோ ANC க்கு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல. ANC நார்மலாவே உங்களுக்கு ANC கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அடைச்ச மாதிரி தான் இருக்கு. ஃபேன்ஸ் அத எதுவும் கேட்கல. ஆனா அது அடைச்ச மாதிரி இருக்கதே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ப்ரோ. நாமளே இந்த பிக்சல் பட்ஸ், கேலக்ஸி பட்ஸ், ஆப்பிளோட இயர்பாட்ஸ்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? டிரான்ஸ்பரன்சிக்கு தான் யூஸே பண்றோம். இது ஆல்ரெடி டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குது? செக் பண்ணி போடுங்க, சூப்பரா இருக்கும். அழுத்தி பிடிக்கணுமா? அழுத்திட்டே இருங்க. ANC ஆன். லைட்டா அடைக்கும். ANC நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் லைட்டா அடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு அவ்வளவுதான்.
ஃபேன் வந்து ஃபுல்லாவே இப்போ வைப் அவுட் ஆயிருச்சு ஃபேன். அடுத்து நீ பேசுறது க்ளீனா கேக்குது. அது ஓகே. இது ஏதோ கேமுக்குள்ள ஏதோ என்வரன்மெண்ட்ல இருக்க மாதிரி இருக்குல்ல. என்ன ப்ரோ இவ்ளோ பேசியா கேக்குது? அதுதான் சொல்றேன். இது எப்படி இருக்குன்னா நார்மலா அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து லைவா ஃபீல் ஆகும். கரெக்டா? அந்த டிரான்ஸ்பரன்சி லைவா ஃபீல் ஆகும். ரொம்ப சத்தமா இருக்குங்க எனக்கு. இந்த ஹை குவாலிட்டி பட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, அதுல எப்படி இருக்கும்னா பட்ஸ் நீங்க இது கழட்டிட்டா எப்படி கேக்குதோ அதே மாதிரி தான் பட்ஸ் போட்டாலும் கேட்கும். உள்ள பாஸ்ட் வர மாதிரி ஆம்பிளிஃபை கேக்குது எனக்கு. எனக்கு வந்து கத்துற மாதிரி இருக்கு ஒரு பேசுறது. சார் சார் பொறுங்க சார், அவசரப்படாதீங்க கத்துற மாதிரி இருக்குங்க ஒரு பேசுறது. ஓ மை காட். சோ அந்த அளவுக்கு இருக்கா? சரி இப்போ நம்ம ஆடியோ நீங்க லிசன் பண்ணிடுங்க. போடுவோமா? என்ன பாட்டு வேணும்? ஏதாவது போட்டுடுங்க. நம்ம வழக்கம் போல கேட்கறது தான். அதே பிளேலிஸ்ட். சரி, அதே டெய்லர் அதே வாடகை. இல்ல இதுல கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அந்த பவர் ஹவுஸ் இருக்குல்ல, அதுல ஒரு பேஸ் இருக்கும்ல, அது இதுல வேற மாதிரி இருக்கும்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்க கேட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. நல்லா இருக்கு ப்ரோ. அது பேஸ் வேற மாதிரி இருக்கா? ஃபேஸா இல்ல மூஞ்சில அடிக்கிற மாதிரி இல்ல. நான் கேவலமா இருக்கும் அப்படி நினைச்சேன். இல்ல அப்படி இல்ல. டிஃபரெண்டா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்கவே இல்ல. அதேதான் சேம் ஃபீலிங்ஸ். நான் அதனால தான் சரி இப்போ நம்ம மக்கள்கிட்ட அதை காமிச்சோன்னா யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பேஸ் பிடிக்காதோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். பேக்கேஜிங்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. கொஞ்சம் வித்தியாசமான பேப்பர், இந்த மக்கி போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான பிளாஸ்டிக் பேப்பர் அதெல்லாம். இது வைடா இல்லை, பட் ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் இது மாதிரி கேட்டதே இல்லை. என்ன டியூனிங்னே தெரியலையே. இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குங்க. வாய்ஸ் கூட கரெக்டாக இருக்குது. வாய்ஸ் பேஸ் எல்லா மியூசிக் எல்லாமே ஒரே லைனில் இருக்குது. எனக்கு வாய்ஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து நான் அதான் பாட்காஸ்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அல்ட்டியாக இருக்கும்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஸ் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் இருக்கும். நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. அது அதாவது எப்படின்னா பொறுங்க நான் பாஸ் பண்ணுறேன். அதாவது எப்படின்னா ப்ரோ, இப்போ அந்த பேஸ் நான் சொன்ன மாதிரி இருக்கா, அதாவது உள்ள தும் அப்படி போகாது அப்படியே. பேஸ் தான் இந்தா கேட்டியா அடுத்து பேஸ் இருக்கு இதில். அதுதான் இது வந்து வித்தியாசமான ஒரு டியூனிங், ஒரு டிஃபரெண்டா இருக்கு. எனக்கு நான் இந்த மாதிரி எந்த பட்சத்தையும் அவுட்புட் இப்படி கேட்டது இல்லை. வித்தியாசமா இருக்குது எனக்கு. ஆனா என்ன பாராட்டணும்னு தோணுச்சுன்னா, இவன் ஒரு புது பிராண்டு. இந்த ஒரு புது பிராண்ட்னா இந்த இதுக்கு மேபி இவன் புதுசா இருக்கலாம். கரெக்ட். ஆனா ஏதோ வித்தியாசமா பண்ணிருக்கான். எங்கேயோ ஒரு தெரு ஓரத்துல போய் எதையோ பொறுக்கிட்டு தான் வந்திருக்கான். ஆனா அதையும் வித்தியாசமா கொடுக்க ட்ரை பண்ணிருக்கான். ஷாக்கிங்கா இருந்துச்சு. ரொம்ப ஓவர் பூஸ்ட். அதுதான் சொல்றேன். எனக்கு நீங்க கத்துற மாதிரி இருந்துச்சு. அது நீங்க ஒன்ல ஆம்பியன்ட் மோட் போனதுமே என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய நாய்ஸே பூஸ்ட் பண்ணி உங்க காதுல ஏதோ ரொம்ப அதிகமா கேட்கும். ஆமா, அந்த இயரிங் எய்டு மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சவுண்ட் பயங்கரமா இருக்குது. கேட்காதவன் காதுல தானடா. ஆனா மியூசிக் வந்து கன்ஃபார்மா டிஃபரெண்டா இருக்குங்க. எனக்கு இது வந்து பேரண்ட்ஸ் கரெக்டா இருக்குங்க. பாருங்க நான் என்ன பண்றேன் எப்படின்னு தெரியல, பட் நான் என்ன பண்றேன், வெயிட் பண்ணுங்க. நான் இதுல போயிட்டு ஏதாவது மாத்த முடியுதான்னு பாக்குறேன். ஓகேயா? பேலன்ஸ்டு அதான் இதுல போய் மாத்தி பாக்குறேன். இப்போ பேஸ் செமையா இருக்குது. பாருங்க இப்போ நல்லா மாறுது ப்ரோ. ஓ EQ இல்லாதனால இதுல மாத்திரம் நல்லா இருக்கு. ரெஸ்பான்ஸ் தெரியுது ப்ரோ. பாருங்க வரேன். நல்லா சேஞ்ச் ஆகுதுங்க. ஃபோனில் இருக்க EQ மாத்தினாலே இப்போ வந்து நார்மல் ஹெட்ஃபோன் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நார்மலாக இருக்கு. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. பேஸ் கரெக்டாக திங் திங்னு கேட்குது. நல்லா இருக்கு. இதுதான் நம்ம சிக்னேச்சரு. நல்லா இருக்குங்க. ஃபோன் EQ மாத்திரம் இது நல்லா இருக்கு பாருங்க. பக்காவா இல்ல டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. டேப் நல்லா ஒர்க் ஆகுது. ஆமா, சவுண்டும் வரும். சூப்பர், வேற லெவல். சரி, அதான் நமக்கு என்னன்னா, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நீங்க வரதுக்கு முன்னாடி ஆன்ல இருக்கு பாருங்க. ஓகே, நடந்துட்டுல இருந்தேன். சோ யூஸ் பண்ணி பார்த்தேன். சோ அப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது ஏதோ வித்தியாசமா இருந்தது மட்டும் ஃபீல் ஆச்சு எனக்கு. உண்மையிலே டிஃபரெண்டா தான். கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணிருப்போம், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் இருக்க டியூனிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குங்க. இதுல இங்க பாருங்க ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி இந்த ரப்பர் ஃபினிஷ், அப்புறம் இங்க டெம்ப் பிராண்டிங், இந்த இடத்துல வந்து சார்ஜ் கேஸ் சார்ஜ் காட்டுறது வந்து நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் மத்த பிராண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா ஃபிளாக்ஷிப்ல ஒரு லைட் தான் இருக்கும். அதுலயே வந்து மஞ்சள் ரெட் கிரீன் மாதிரி அத வச்சு நீ ஜட்ஜ் பண்ணிக்கறப்படா. அதேதான் மல்டி கலர் லைட் வச்சு நீங்க. ஆனா அதுல எங்க பிரச்சனை வரும்னா, ஒரே எக்கோசிஸ்டம்க்குள்ள இல்லனா, இப்போ நான் வந்து ஐபோன்ல பிக்சல் பட்ஸ் யூஸ் பண்றேன், செத்துருவேன் நானு. இதெல்லாம் காட்ட கடதுல எந்த பிராண்ட் பட்ஸ் போட்டாலும் வர்க் ஆக மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் காட்ட. வேற கம்ப்ளைன்ட் வர பண்ணிருந்தாங்க, ஏன் ஆப்பிள் இப்படி பண்றான் அப்படினு. நான் பிக்சல் பட்ஸ் வந்து எனக்கு ஆட்டோ டிஸ்கனெக்ட் ஆகி ரீகனெக்ட் ஆகும். பிக்சல்லாம் அந்த மாதிரி ஆகாதுங்க. அந்த பட்ஸ் வேற எந்த போன்ல போட்டாலும் ஒர்க் ஆகுது. இல்ல ஏர்பாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஏர்பாட்ஸ்ல கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை மாத்த முடியாது. பட் அதுக்கு இப்போ ஆப் ரெடி ஆயிட்டு இருக்கு, பாத்திருப்பீங்க. ஆமா, இப்போ வந்து அந்த ஆம்னி பட்ஸ்ல நல்லா ஒர்க் ஆகும் போட்டுருந்தாங்க. ரூட் ஆக்சஸ் வேணும்னா இன்னொன்னு அந்த லிபர் பட்ஸ். லிபர் பட்ஸ் கரெக்ட். அப்புறம் அதை விடுங்க, சுடர்லாம் யூஸ் பண்ணல, இப்ப நேட்டிவாவே வந்துருச்சு கலர் வைஸ். சூப்பரா ஒர்க் ஆகுதுங்க. சரியா? எல்லா ஃபீச்சர்ஸும் வருதான்.
ஒரு ஐபோன்ல அதான் ஐபோன்ல என்னடான்னு பார்த்தா வேற யார் பட்ஸையாவது எடுத்து கனெக்ட் பண்ணா பாதி நேரம் உசுரம் வாங்குது. ஆமா, ஃப்ரீக்வன்சி இன்டர்ஃபரன்ஸ் இஷ்யூ வேற. கரெக்டா டிஸ்கனெக்ட் ஆகுற இஷ்யூ இருக்கு. இந்த இது விட்டு விட்டு கேட்கறது இருக்கு. அது ஐபோன் யூஸ் பண்றவங்க சொல்லியிருந்தாங்க மற்ற பிராண்ட் யூஸ் பண்ணா வருது அப்படின்ட்டு. ஸோ இது ஆக மொத்தம் ப்ரோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நல்ல பில்டு குவாலிட்டி இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்னெட் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டம்ல வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட். எனக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியோ இதுங்க, டிஃப்ரெண்ட் இருக்கு ரொம்ப. நாங்க எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்ம ரியல்மி T200 இருக்குல்ல ப்ரோ, அது வந்து எல்டா கூட இருந்தது. அதுல பேஸ் வந்து இம்மர்சிவாவும் டைனமிக்காவும் டீப்பா இருக்கும். இது அப்படிலாம் இல்ல, இது வந்து அப்படியே ஸ்மூத்தா போகுதுங்க, ஒரே லைன்ல இருக்கு எல்லாமே. சோ அதனால இதை நான் பேலன்ஸ்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தான் நம்ம இப்போ கௌதம் ப்ரோ சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எல்டர்ஸ்க்கு கண்டிப்பா அவங்களுக்கு டிஸ்டர்பே ஆகாது. ஏன்னா அவங்க யூடியூப்ல வீடியோ தான் பார்த்துட்டு இருக்க போறாங்க, வர ஃபார்வர்ட் வீடியோஸ் பார்ப்பாங்க, வாட்ஸ்அப் அதெல்லாம். அதுல அவங்களுக்கு இது கரெக்டா இருக்குங்க. காது இறைச்சல் இல்ல, சுத்தமா இறைச்சல் இல்ல. வால்யூமும் ஓரளவு கண்ட்ரோல்டா இருக்கு, ரொம்ப லவுட் வால்யூம்லாம் கிடையாது, ஸ்மூத்தா இருக்கு மெயினா. ரைட். ஸோ அதான் ஃபேக்ட். அதுக்கப்புறம் இவங்க வந்து 65 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி இருக்கு, கேமிங்க்கு பிரிச்சு மேலாம் சொல்றாங்க. நமக்கு தெரியும் 40-45 பெட்டர், 65 கொஞ்சம் ஜாஸ்தி தான். என்ன கேட்டா வந்து வயர்டு தான். ஆமா, அவ்வளவுதான். என்ன ப்ரோ, நம்ம கேண்டி கிரஷோ கிளாஷ் ராயலோ ஓகே, நீங்க பாட்டு சிஓடி ஆடுவீங்க. பிஜிஎம் என்னடா வந்து சுட்டுட்டு போயிட்டேன். பிஜிஎம் சிஓடி கூட அந்த அளவு லேட்டன்சி தெரியுது இல்ல ப்ரோ, பிஜிஎம்ல தெரியுதுன்றாங்க. சுட்டதுக்கு அப்புறம் தெரியும் என்னடா நெத்தியில சுட்டாங்க, அதான் சத்தம் அப்புறமா கேட்கும் செத்துருப்பாங்க. அந்த பிஜிஎம்ல ஒரு ஸ்னைப்பர் இருக்குமே ப்ரோ, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ரொம்ப விளையாடும் போது பிஜிஎம்ல நான் இதுதான் விளையாண்டுருக்கேன், பப்ஜி தான் விளையாண்டுருக்கேன். பப்ஜில வந்து செமையா இருக்கும். நான் இதுதான் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவேன் பப்ஜில. ஐயோ அதை ஏன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஸ்காரல்லாம் இல்ல ப்ரோ, ஸ்காரல் ஏகேஎம் அதெல்லாம் யூஸ் பண்ணல. அது வந்து க்ளோஸ் காம்பேட்ல நல்லா இருந்தது. ஸ்னைப்பர்லயே ஒரு ஜோக் ஸ்னைப்பர் ஒன்று இருக்கு, அதுல டிஃபால்ட்டா ஸ்கோப்போடயே வந்துடும். அது எனக்கு தெரியல, கார்த்தி ப்ரோ தெரியும், அவர் தான் ரெகுலரா. அது வந்து 9mm வராது பிஸ்டல், சே 9mm புல்லட்ஸ் தான் அதுல. ஸ்னைப்பர் நார்மலா வேற புல்லட்ஸ் இருக்கும்ல, அப்படிலாம் இல்ல, தலைவன் நார்மல் புல்லட்ஸ். அது வந்து அது பேரை மறந்து தொலைச்சிட்டாங்க. அது எனக்கு ஏன் பிடிக்கும்னா, அது பப்ஜில எனக்கு ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அதுல சுட்டா எங்க இருந்து சுடுறாங்கன்னு காட்டாது. ஓ ஸ்டெல்தா? ஆமா, புல்லட் வந்து வில்லற சவுண்ட் மட்டும் கேட்கும். நான் இப்ப கரெக்டா சொல்லணும், பக்கத்துல போய் செத்துட்டான்டா நான் எங்கேயாவது சுட்டேன்னு வைங்க, பக்கத்துல போய். ஆனா என்னன்னா இப்ப மத்த ஸ்னைப்பர்னா ஹெட் ஷாட் அடிச்சா கூட ஒரே ஷாட்ல செத்துருவாங்கல்ல. இது என்ன பண்ணோம்னா ஒரு 2 ஷாட்டாவது அடிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அடிக்கிற சவுண்ட் கேட்காது. மார்க்ஸ்மேன் ரைஃபிள் மாதிரி சொல்றீங்க. ஏன்னா ஸ்னைப்பர் தான் 1 ஷாட்ல கில், மார்க்ஸ்மேன் ரைஃபிள் 2 வாட்டி சொல்ற மாதிரி இருக்கும், 2 வாட்டி 3 வாட்டி அந்த மாதிரி. ஆனா எங்க இருந்து சொல்றோம்னு சைடுல வரும் தெரியுமா மேப்ல, அந்த சைடுல இருந்து ஒரு சவுண்ட் வேவ் வரும்ல, அதெல்லாம் இருக்காது. எங்க இருந்தாலும் சொல்லலாம் ஜாலியா. புல்லட் வந்து விளறத வச்சு கண்டுபிடிக்கணும். நல்லா இருக்கே. ஆமா, ரைட்டுங்க. ஸோ ஆக மொத்தம் இது வந்து ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட். இது நாங்கள் எல்லாருக்குமான ப்ராடக்ட்னு சொல்லலை. யாரெல்லாம் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுவீங்க, லென்த்தியான பேட்டரி லைஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அல்ட்டியான ஒரு டிடபிள்யூஎஸ். சரியா, கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இதோ உங்களுக்காக. ஸோ இது வந்து டெம்ட் அப்படிங்கிற பிராண்ட். நம்ம இதுக்கு முன்னாடி பவர் பேங்க் அண்ட் சார்ஜர் பார்த்துருக்கோம். ஓகே, அவங்க டிடபிள்யூஎஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் யூனிக் பீஸாக தான் இருக்குது, அது வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நீங்கள் அவுட்டோரில் இருக்கீங்களா? அப்படி? ஆமாம், அவுட்டோரில் தான் இருக்கேன். பரவாயில்லையே, உங்கள் சைட்லேருந்து எதுவும் பெருசாக நாய்ஸ் இல்லையே? ஓகே, இப்போதான் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போதான் லைட்டாக அந்த காற்று இல்லையா, விண்டு நாய்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே ஓகே. ஏன்னா இதுலேருந்து குவாட் மைக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவாட் மைக்லாம் அந்த ரியல் மைக் தான், ஒரு சைடில் 2. ஓகே, ஆனால் அந்த வின் நாய்ஸோட சேர்ந்து தான் உங்கள்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த வின் நாய்ஸ் சுச்சுவேஷன்லேயும் என்ன பண்ணுது, ஏன்னா என்னாலே ஃபீல் பண்ண முடியுது அந்த நாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மைக்ரோஃபோன் வழியா. ஓகே, அதான் வின் நாய்ஸ் இருந்தாலும் நீங்கள் பேசுறது தெளிவாக கேட்டுருது. ஓ ஓகே, பரவாயில்ல. டெம்ட் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கானா, அப்படிதான் இருக்கு எனக்கு. டெம்ட் கல்ட் ப்ரோல கால் குவாலிட்டி எப்படின்னா, இண்டோரில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவுட்டோரை பொறுத்த வரைக்கும் என்வரான்மெண்டல் நாய்ஸ் இருக்குது, வின் நாய்ஸ் இருக்குது, அதே சமயம் நம்ம வாய்ஸும் நல்லா கிளியராகவே கேட்குது. இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு கன்சிடர் பண்ணும்போது பெரும்பாலும் நிறைய பேர் யாரெல்லாம் டியூல் மைக்ரோஃபோன் வச்சிருக்காங்களோ, எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம ஓப்போ கூட டெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் கூட என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸை ஆப்போசிட்டில் தெளிவாக கொடுக்கணுன்ற முயற்சியில் என்வரான்மெண்டல் நாய்ஸையும் கட் பண்ணுறேன்னு சொல்லி சேர்த்து வாய்ஸையும் கட் பண்ணிவிடும். பட் இதில் அப்படிலாம் இல்லை, என்வரான்மெண்டல் நாய்ஸ் இருக்குது, சைடில் ஏதாவது வண்டி போகுது, ஏதாவது சத்தம்லாம் இருக்குன்னா அதுவும் இருக்குது. அண்ட் அதே சமயம் விண்டு ப்ளோ ஆகிறது, அந்த ஹெட் விண்டு அதோட நாய்ஸும் இருக்குது, நம்ம வாய்ஸும் அதனால் கேட்டுருது. இத்தனை சத்தத்துக்கு இடையில அதுவும் கேட்குது. ஸோ இதுதான் வந்து அவுட்டோர் கால் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் டெம்ட்டோட கல்ட் ப்ரோ பர்ஃபார்ம் பண்ணுற விதம். ஓகே, கால் குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இது அமேசானில் விற்கிது 1299 ரூபாய்க்கு. ஸோ எப்படி என்ன ஏது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கோங்க. ஓகே, சென்சிட்டிவ் இருக்கவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லவுட்லாம் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும்னா அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். எனக்கு என்னமோ இது இந்த மிவியில் டியோ பார்ட்ஸ் மிவியோட இதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மிவியில் நான் பார்த்துருக்கேன் இதே மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஷேப் வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோவோட ஷேப்புங்க. அது ஃப்ரண்ட்ல எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லா பட்ஸும் பார்க்குறேன் ப்ரோ டைப்பில் தான் இருக்குது எல்லாமே.
ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி கௌதம். பார்க்கலாங்க. பை.